அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் எப்போவும் என்ன நல்ல காரியம் நடக்கணுன்னாங்களும் நாங்கள் எப்போயுமே ஃபஸ்ட்டு போகிற இடம் நாகூர் தர்கா தாங்க. நீங்களும் இந்த மாதிரி யாரெல்லாம் இந்த மாதிரி ஃபேமிலியோடு போவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாகூரே ஸ்பெஷல் தாங்க. நாகூரில் என்ன ஸ்பெஷல்னு பார்ப்போமா? நாகூர் தர்காவில் அலங்கார வாசல், தஞ்சாவூர் மன்னன் கட்டிய அந்த மன்னரா, பள்ளியை சுற்றி உள்ள மற்ற 3 வாசல்கள், தலைமாடு, கால்மாடு, அப்புறம் மற்ற புற வாசல்கள் நாகூர் சாஹிப் அவர்கள் கட்டிய. ஜியாத் செய்துவிட்டு புறாக்களுக்கு கொஞ்சம் பொறிகடலை வாங்கிவிட்டு பள்ளியில் பஜார்லாம் சுற்றி பார்த்துட்டு ஃப்ரைடே லுஹர் தொழுதையை சிறப்பாக முடிச்சிட்டோம். இப்போது நாகூரில் என்ன ஃபேமஸான சாப்பாடு பார்ப்போமா? நல்ல அருமையான ஃபலூட்டா, அப்புறம் ஏதோ பாதாம் ஹல்வா, முந்திரி ஹல்வா, அப்புறம் இது ஏதோ கருப்பட்டி அல்வாவாமே. நான் இன்னும் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். குலோப்ஜான், மில்க் ஹல்வா, இதுவும் குலோப்ஜான். குலோப்ஜான்லாம் மஸ்ட்டு ட்ரை, சூப்பராக இருக்கும். நீங்கள் வாழை இலையில் அப்படி வச்சு இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்குங்க. அப்புறம் கொஞ்சம் பஜார் போயிட்டு திருப்பி ஒரு 4 சுற்றிட்டு அப்படியே ஈவினிங் போல் கொஞ்சம் நேரம் கழித்து பீச்சுக்கு வந்தோம். பீச்சுக்கு வந்தால் அந்த காற்றெல்லாம் சூப்பராக அலைகளோட ரொம்ப அருமையாக இருந்தது. நீங்கள் போனீங்கன்னா ஏதாவது ஒரு ஊருக்கு போவீங்க, இந்த மாதிரி பீச்லாம் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருந்தது. வீட்டுக்குள்ளே இருக்கலாப்புல இருக்குன்னா வருஷத்துக்கு 1 வாட்டியோ 2 வாட்டியோ ஆகுது இந்த மாதிரி பீச்சு, இந்த மாதிரி பார்க், அட்லீஸ்ட் பக்கத்தில் உள்ள பார்க்குக்காச்சும் போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு பிடிச்சதை வாங்கி சாப்பிட்டு லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி மண் வீடு கட்டிலாம் விளையாடுவீங்களா? மண்ணில் வரைஞ்சி விளையாடுங்க. நாங்கள் சின்ன வயசில் இந்த மாதிரி தான் பண்ணுவோம். மண்ணில் பீச்சுக்கு போனால் மண்ணில் வீடு கட்டுறது, அரண்மனை கட்டுறது. அப்புறம் நீங்கள் சிப்பி பொறுக்குவீங்களான்னு சொல்லுங்கள். அப்புறம் டயர்டாயிடுச்சு, ரூமுக்கு வந்துட்டோம். ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் ரூமுக்கு வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அங்கே ரொம்ப ஃபேமஸான ரஹ்மான் பாய் கடையில் முட்டை பரோட்டா, தோசை, இட்லி, எனக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ், நூடுல்ஸ் இருக்கிற எல்லாமே நல்லா வாங்கி சாப்பிட்டோம். நல்லா சூப்பராக செஞ்சாங்க. நாகூர் தர்கா ரொம்ப ஸ்பெஷலுங்க. நீங்கள் கண்டிப்பாக போனீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பை.